ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மக்கன்னா வச்சு பவுடர் எப்படி பண்ணி அதில் எப்படி ஒரு கூழ் மாதிரி காய்ச்சி குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். என்னோடய பையனுக்கு 8 மந்த் கம்ப்ளீட் ஆனதும் இந்த மக்கன்னா வச்சு கூழ் மாதிரி செஞ்சு கொடுப்பேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 2 கப் அளவு மக்கன்னா எடுத்திருக்கேன். அதை ஒரு அடிக்கனமான கடாயில் இந்த மாதிரி 2 எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு லோ ஹீட்லேயே வச்சு அது கிறிஸ்பியாக வர்ற வரைக்கும் கைவிடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. அதோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி கிறிஸ்பியாக மாறும். நீங்கள் இடையில எடுத்து செக் பண்ணிக்கலாம். நீங்கள் கையால் வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது நல்ல க்ரன்ச்சியாக இருக்க மாதிரி இருக்கும், நல்ல கிறிஸ்பியாகும், நல்லா கையில் நொறுங்கி வரும். இந்த மாதிரி வரணும். இந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நீங்கள் கைவிடாமல் கலந்து லோ ஹீட்லேயே வச்சு அதை வறுத்துக்குங்க. இப்போ அதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறின பிறகு தான் நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு அரைக்கணும். இப்போ நல்லா ஆறின பிறகு ஒரு பவுடராக இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நல்லா பவுடர் ஆயிடுச்சு. இதை ஒரு சலிக்கிறதுல வச்சு சலிச்சிருங்க. சலிச்சிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் ஒரு வாரத்துக்கு மட்டும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நான் கூழ் மாதிரி காய்ச்சி கொடுப்பேன். நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி நம்ம இதை வெளியிலே வச்சுக்கலாம். இப்போ கூழ் செய்கிறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 கப் அளவு தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ மாவு எடுக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பவுல்லையே நான் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பவுடரை ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை ஃபஸ்ட்டு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தண்ணி லைட்டாக சூடு வரட்டும். லைட்டாக சூடு வந்ததும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கைவிடாமல் கலந்துகிட்டே இருங்க. அப்போ தான் கட்டியெல்லாம் எதுவுமே வராது. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு லோ டு மீடியம் ஹீட்லேயே குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் குக் பண்ண வேண்டாம். நல்லா இந்த மாதிரி கொதி வரும். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரும். நல்லா குக்காக இருக்கணும். அது மாதிரி நல்லா வாசமாக இருக்கும். நல்லா குழந்தைங்களுக்கு எடுத்து ஃபீட் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்ததும் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். உங்களுக்கு ஸ்பூனில் எடுத்து ஃபீட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு ஃபீட் பண்ணலாம். நான் என்னோடய பையனுக்கு 8 மந்த் கம்ப்ளீட் ஆன பிறகு தான் இந்த மக்கன்னா பாரிஜ் செஞ்சு கொடுத்தேன். ஃபஸ்ட் டைம் கொடுக்க போகிறோம் அப்படின்னா எப்போவுமே கொஞ்சமாக கொடுத்து அந்த ஃபுட்டு அவங்களுக்கு செட் ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு தான் நம்ம கொடுக்கணும். நம்ம சேனலில் ஆல்ரெடி பேபி ஃபுட் ரெசிபீஸ் 6 மந்த்து 7 மந்த்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.